மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், புத்தூர், அரசூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, வெயிலுக்கு இடையில் இந்த மழை, அங்கிருக்கக்கூடிய கள நிலவரம்? அதாவது ஜெனிஃபர், சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் பரவலாக மழை பெய்து வருகிறது. வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழ்நிலை தான் தற்போது பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. தமிழகத்தில் வெப்பச்சலன மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில பல்வேறு மாவட்டங்களில் மழையும் தற்போது பெய்து வந்துட்டு இருக்கு. இந்நிலையில் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் காலை முதல் வெயில் அடித்து வந்த நிலையில தற்போது திடீரென வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. தொடர்ந்து சாரல் மழையாக தொடங்கி மழை சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக மழையாக பெய்து தற்போது வருகிறது. சீர்காழி, கொள்ளிடம், புத்தூர், அரசூர், தைக்கால், சட்னாபுரம், வைத்தீஸ்வரன் கோவில், திருவெண்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. ஏன்னா வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழலும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. தொடர்ந்து அரை மணி நேரத்துக்கு மேலாக விட்டு மழை பெய்து தற்போது வந்துட்டு இருக்கு. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில தற்போது பெய்துள்ள மழையின் காரணமாக குளிர்ந்த சூழ்நிலையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஜெனிஃபர், விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரசன்னா. திருவாரூர் மாவட்டம் மாங்குடி, அடியக்கமங்கலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், விவரங்கள்? ஜெனிஃபர், வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் வருகிற 18ஆம் தேதி வரை கோடை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்துல கடந்த 2 மாத காலமாக கடுமையான வெப்பம் நிலவி வந்தது. இதன் காரணமாக பொதுமக்களும் விவசாயிகளும் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில கடந்த 4 நாட்களுக்காக பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை பரவலாக கனமழை என்பது பெய்து வந்தது. இதனால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள். இந்த நிலையில இன்று காலை முதல் திருவாரூர் மாவட்டத்துல அதிகமான வெப்பம் நிலவி வந்த நிலையில சரியாக 11 மணிக்கு மேல் பாத்தீங்கன்னா மழை என்பது மிக பெரிய அளவுல பெய்து வருகிறது. திருவாரூர் பழைய பேருந்து நிலையம், அதே போல மாங்குடி, கமலாபுரம், கொரடாச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மழை என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த 1 மாத காலமாக தொடர்ந்து வெப்பம் நிலவி வந்த நிலையில தற்பொழுது இந்த வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் தற்பொழுது கோடை நெல் மற்றும் பருத்தி சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு தற்பொழுது தண்ணீர் என்பது மிக முக்கியமாக ஒன்றாக இருந்த நிலையில தற்பொழுது பெய்து கொள்ளக்கூடிய மழை என்பது விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்து வரும் மிதமான மழையால் குளுமையான சூழல் நிலவுகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜாஃபர் சாதிக்கிடம் கேட்கலாம். ஜாஃபர் சாதிக், சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல கொடைக்கானல்ல மழை, மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் பிற்பகல் வேளையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக அப்சர்வேட்டரி, அண்ணா சாலை, ஏரிச்சாலை, உகார்த்த நகர், பாம்பார்புரம், செம்பகனூர் உள்ளிட்ட நகர் பகுதிகளிலும், பழனி பிரிவு, பெருமாள் மலை, பேத்துப்பாறை, அஞ்சுவீடு உள்ளிட்ட பல்வேறு மலை கிராம பகுதிகளிலும் மிதமான மழையாகவும் மேலும் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழையாகவும் பெய்து வருகின்றது. மேலும் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. மழை தொடர்வதால் முக்கிய குடிநீர் ஆதாரங்கள் உயர்ந்து வருவதுடன் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானலுக்கு இன்று வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் இந்த குளுமையான சூழ்நிலையை, இதமான காலநிலையை ரசித்து உற்சாகப்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஜெனிஃபர், தங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜாஃபர் சாதிக்.